மாரியங்களா காணாங்க, ஒரு வேலைக்கு செச்சுக்கிட்டான் போல இருக்கு. நல்ல வேலை, அவன் மாட்டிக்கிட்டான். நீ போ. எங்களை ஒண்ணு நீ ஏமாற்ற முடியாது. உன் பேர் என்ன? மரியாதையா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உன் பேர் என்ன? சொல்லியா இல்லையா? வயத்தர நாக்க துண்டாக்கி இருக்காங்க. ஓஹோ, பிடிபட்டா எங்க இவன் தங்களுடைய ரகசியங்களை எல்லாம் சொல்லிடுவான்னு பயந்து முன் யோசனையோட இவனை ஊமி ஆக்கியிருக்காங்க. இதுல இருந்து அவங்க எதையும் திட்டம் போட்டு செய்யற புத்திசாலிங்கன்னு தெரியும். சரி, இவன் லாக்கப்ல வைக்க. ஒன்னாட் போ, இவனை லாக்கப்ல வை. இவன் பிடிபட்ட அந்த மணியாத்துக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுல தான் அவங்களும் இருப்பாங்களோ நான் சந்தேகப்பட்டேன். எனக்கும் அதே சந்தேகம் தான் சார். ஏன்னா சிங்காரத்தோப்புன்னு சொல்லப்படுகிற அந்த காட்டு பகுதி ரொம்ப அடர்த்தியானது. ஒருத்தன் உள்ள நுழைஞ்சா சாமான்யமா அவனை கண்டுபிடிக்க முடியாது. சரி, நான் வரேன். நீங்க தான் இந்த விடுதியை கவனிச்சுக்கிறீங்க? ஆமா ஐயா. ஏதாவது காலி இருக்கா இடம்? இருக்குங்க ஐயா. எத்தனை நாளைக்கு தங்க போறீங்க? நான் வந்த வேலை முடிகிற வரைக்கும். அப்படிங்களா? என்னையா எப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த பயங்கரமான இடத்துல இவ்வளவு தைரியமா தங்க வந்திருக்கீங்களே, அத பத்தி ஆச்சரியப்படுறேன். ஏன் இந்த இடத்துல அப்படி என்ன பயம்? அதை ஏன் கேக்குறீங்க? இத சுத்திலும் உள்ள காட்டுல கொடிய மிருகங்கள் இருக்க. ஐயோ, அது இருந்தாலும் பரவாயில்லையே, கொலைக்காரனுங்க கொள்ளைக்காரனுங்க இந்த காட்டுல நிறைய இருக்கிறானுங்க. அதனாலதான் இங்க யாரு வந்தாலும் அதிக நாள் தங்குறதே இல்லைங்க. உங்க பேர் என்ன? ராமையன். ராமையன். யாருன்னு கேக்குற ஒரு ஆளு எந்த படகு திருடிட்டு போது அந்த படகுக்கு சொந்தக்காரி. ஆரம்பமே ட்விஸ்டா இருக்கு. ஆமா, என் முதுகுல ஏன் கல்லால் அடிச்ச? என் அனுமதி இல்லாம படகை ஏன் எடுத்த? அட, உன் படகுன்னு எனக்கு தெரியாது. உன் முதுகுன்னு எனக்கும் தெரியாது. இல்லாதவளா இருப்ப போல் இருக்க. நீ போக்கிரியா இருப்ப போல் இருக்க. சரி, அக்கறை வரைக்கும் கொஞ்சம் படகு எடுத்துட்டு போய் திரும்ப கொண்டா சேர்த்த. யோ, லைசன்ஸ் எடுத்திருக்கியா? எதுக்கு? படகு ஓட்ட. ஓஹோ, நீ லைசன்ஸ் எடுத்திருக்கியா? எதுக்கு? கேட்டா பெல்ட். கேட்டா பெல்ட்டுக்கு லைசன்ஸா? பெரிய பெரிய போலீஸ்காரங்க கூட இந்த பொண்ணுகிட்ட இப்படி கேட்டது இல்லையா? நீ சாதாரணமா கேட்டுட்ட. வளைச்சு போ. ஓஹோ, உன் பேர் பொன்னியா? பொன்னி. ஐயே, என்னையா இப்படி பாக்குற? சே 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 சே. ஆளை பார்த்தே அழகை பார்த்தே ஆசை வைக்காதே, ஆரவார நடையை பார்த்தே மயக்கம் கொள்ளாதே. ஆளை பார்த்தே
ஒரு வழியா கொண்டாந்து சேர்ந்துட்டேன். என்னது எதுக்கு படகுல கொண்டாந்தியெல்லாம் அதுக்கு கூலி வேண்டாம். படகுல கொண்டாந்து கூலியா? எவ்வளவு? 5 ரூபா. சரி, வெள்ளிக்கிழமை வரலட்சுமி வேண்டாம் சொல்லுவானே. மாமா, என்ன இது? கொஞ்சம் குறி தவறுதா இப்படிதான் சொல்றதா? இது வரைக்கும் குறி தவறுனதில்ல. யாருவேன்? நானே சொல்றேன். நான் காட்டிலாக்காவை சேர்ந்த ஒரு ஆபீசர். தாவர ஆராய்ச்சிக்காக வந்திருக்கேன். எந்த ஆபீசரா இருந்தாலும் என் பர்மிஷன் இல்லாம உள்ள வந்து இருக்கக்கூடாது. போயிடு மரியாதையா. மாமா பேசாம போ. துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இருக்கா? இதை கேட்கறதுக்கு உனக்கு லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இல்ல. பொய்யா பொய்யா? துப்பாக்கி வச்சிருக்க ஆபீசர். அவங்க ஆபீசர். ஏன் அன்னைக்கு ராத்திரி நம்மள போலீஸ் விரட்டிட்டு வந்துச்சு. அங்க இவனை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். யோ வாயா சீக்கிரம். நான் ஆளையா மாமா பொல்லாத ஒரு குறி வச்சாருன்னா அவ்வளவுதான். யோ ஒழுங்கா கூட போய் சரியா வந்து ஏறு. என்ன பேரு? பானுமதி. ஏ பானுமதி, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆயிருச்சா? புருஷன் எங்க? புருஷன் ஓடி போட்டாமா? நீ ஓடலையா? பின்னால குழந்தைங்க இருக்குதா? எத்தனை குழந்தைங்க? எல்லாம் குழந்தைங்களா? குழந்தைங்களா அவ்வளவு இருக்குதா? ஆமா, எல்லாத்துக்கும் சோறு போடுறியா? மரட்டு புண்ணாக்கு போடுறியா? ஆமா, குழந்தைங்க எல்லாம் உயிரோடு இருக்குதா? புண்ணாக்க நிறுத்தாத. உன்னாவே போட்டோம். ஒரேடியா போயிட போகுது. உங்களை பல்ல காமிக்காத. பஜா மேல போகுது. யாரு வாங்க? எத்தனை எலும்புங்க இருக்கு? 99. ஏமாந்தா என்ன ஆகும்? 1-2 குறையும். உயிர் போகாது. தைரியம் தான் முடியும். குழந்தைய பார்த்து மாட்டிட்டு முடிக்கிறாங்க. ஐயோ 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 இருங்கடா. பழையத்துல மாட்டி இருக்கிற சமயமா பார்த்து எல்லா பயிரமா அமைக்கி சாகடிக்க பாக்குறீங்களா? கயிறு இதெல்லாம் கொண்டு போட்டு 2 பக்கம் கட்டி இருங்கடா. ஏற்கனவே 2 பேரும் கைத்துக்குள்ள மாட்டிட்டு முடிக்கிறோம். 3வதா நீ வேற உள்ள வரியா? கழுத்துக்கு போடுறியா? இருக்கிற எனக்கு அப்புறம் நீ மாஸ்டர் படான்னு பாக்குறியா? தோலுக்கு போட்டா தரல. பாதி வித்தியாலியா போறான்னு பாக்குறியா? இதுக்கு தாண்டா அனாத பசங்களா சர்க்கஸ் கம்பெனிக்கு வாங்கடான்னு சொன்னேன். இல்லடா. ஐயோ 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 யாரா நான் காலை பிடிக்கிறான்? இல்லடா, என் கதையை அவ்வளவுதானா? இனிமே நான் ஒண்டியா ஒண்ணுமே செய்ய முடியாதா? ஐயோ வீட்டுக்கு போகணும் சார். நானா நம்படா? ஏன்டா பிரிக்கிற? இழுத்தறிக்கிறாண்ட. ஐயோ பாருங்களா, என்னடா இது குருவ சிஷ்யனையும் ஒரே வளையத்துல போட்டு வித்தியாசம் எல்லாம் பழக வைக்கிறீங்க. என்ன இந்த கலாட்டா? ஒண்ணு இல்ல. இந்த தடுதலை பையன் இருக்கான் பாரு. இந்த சர்க்கஸ் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறோம். முடிவு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். ஐயோ ராமா, இந்த சர்க்கஸ் பைத்தி உன்னை விட்டு என்னைக்கு தான் ஒழிய போதோ தெரியல. தடுதலை நாயே சோழதிங்க வாடான்னா வயிறு வெடிக்க திருட்டு வந்து என் உயிர் எடுக்கிறான். முடியலடா. ஆமா, நீ வெளியே வாய முதல்ல. நான் எப்படி வரேன்? நான் தான் எக்கச்சக்கமா இருக்கிறேன். சரி, நீ வெளியே வரதுக்கு ஒரு வழி பண்றேனா? இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்களை எல்லாம் கெடுக்காம இருப்பியா? ஐயோ, நான் முயற்சி பண்றேன். என்னது முயற்சி பண்றேன்? என்னது முயற்சி பண்ற? இல்ல வர்றேன், எப்படியோ நான் வெளியே வந்தா போதும். இது அப்படியே. ஐயோ பசங்களா
நான் ரிங் மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ரிங்குல பூந்தோம். இப்ப பெண்டாயி நிக்கிறோம். ஐயோ, என்ன பார்த்தா பரிதாபமா இருக்கு. என்ன பாத்தி கூட பரிதாபப்படுறீல்ல, அனுதாபப்படுறீல்ல. நீ ஏன் எங்க மாமா கிட்ட இதை பத்தி சொல்ல மாட்டேங்கிற? அவர்கிட்ட மாத்திரம் ஒரு தடவை சரின்னு சொல்ல சொல்லு. அவர் மூடின சர்க்கஸ் கம்பெனியை நான் திறந்து புதுமை நிறைந்த பொன்னி சர்க்கஸ் உன் பேர்ல கம்பெனி ஜோக்கா நடத்துறேன். அதா அவரே வராரு, அங்கேயே கேளு. மாஸ்டர் தருதல சரின்னு சொல்றவனையும் வேண்டாம்னு சொல்ல போறேன். வெறப்பு வாங்க மாஸ்டர். ஐயோ, நான் மூஞ்சி முகரி. என்னடா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? சர்க்கஸ் கத்துக்கிறோம். சர்க்கஸா? யாருகிட்ட கத்துக்கிற? எவனுக்கு ஒழுங்கா தெரியும்? இதோ எங்க குருநாதர். இவனா? சரிண்ணா, ஃபிட்ஸ் வியாதி வந்திருக்கு. இப்பதான் அவனுக்கு குரங்காட்டம் சொல்லி கொடுப்பான். போடா. டே பெனாத பையன் அவனை பசங்கள் எல்லாம் குட்டிச்சவராக்குது. இதான வேலை உனக்கு? என்னன்னா மாஸ்டர், திடீர்னு சர்க்கஸ் கம்பெனி மூடிட்டு வேற என்னமோ தொழில் இறங்கிட்டீங்க. கம்பெனி வச்சு நீங்க நடத்தும் போது நல்லா காமா பயில்வான் மாதிரி இருந்தேன். இப்ப சாமா பாகவதர் மாதிரி நிக்கிறேன். என்ன செய்ய சொல்ற? எல்லா பயல்களும் புழைக்க கத்துக்கிட்டவனுங்க. நீ அநாத பயமாவன், உனக்கு ஜோத்தா போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடான்னா ஊர்ல இருக்கிற பசங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்க. மாஸ்டர், ஒண்ணு மாத்திரம் சொல்வேன், வாழ்ந்தா சர்க்கஸ்ல வாழணும், இல்லன்னா பார்லயே விழுந்து சாவணும். இதான் என் லட்சியம். உன் லட்சியத்தை தடுக்க என்னால முடியாதுடா. அதோ பார் இருக்கு பார். நான் போன ஒரு பாடு விழுந்து சாவு. ஆமா, அள்ளி கொண்டை முடிச்சு அரை காசு பொட்டு வச்சு வெள்ளி சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே, விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனடை போட்டு. பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனடை போட்டு. பார்ப்பதும் யாரையடி அண்ணனடை போட்டு. அல்லிக்கொடி போலே தேன் ஆற்றங்கரை மேலே, அல்லிக்கொடி போலே தேன் ஆற்றங்கரை மேலே, மெல்ல மெல்ல இடை அசைய வெள்ளிக்கிளை போலே, மெல்ல மெல்ல இடை அசைய வெள்ளிக்கிளை போலே. பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனடை போட்டு. பார்ப்பதும் யாரையடி அண்ணனடை போட்டு. ஆளை பார்த்த வேகம் அவன் அழகை பார்த்த மோகம், ஆளை பார்த்த வேகம் அவன் அழகை பார்த்த மோகம். காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுதம்மா பாவம், காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுதம்மா பாவம். பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனடை போட்டு.
பார்ப்பதுவும் யாரையடி அண்ணனடை போட்டு. பொன்னா பிறந்தால் ஒரு புருஷனுக்கு நேரே, பொன்னா பிறந்தால் புருஷனுக்கு நேரே, நின்னாகத்தான் வேணும் அவ வாழ்வில் ஒரு நாளே, நின்னாகத்தான் வேணும் அவ வாழ்வில் ஒரு நாளே. பட்டு வண்ணச்சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணனடை போட்டு, பார்ப்பதுவும் யாரையடி அண்ணனடை போட்டு. இந்த பொண்ணு என்ன முள்ளு செடி கூட அழைச்சிக்கிட்டு போற? சிரிப்பு என்ன வேண்டியிருக்கு? சிரிப்பு கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா? நீ அப்படி கேட்க கூடாதான்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இருமா. மாமா வர. காதல் பரிசு. ஜிம்மி, என்ன இன்னைக்கு ஒண்ணும் சர்க்கஸ் விளையாட்டு இல்லையா? ஆமா, இன்னைக்கு உனக்கு ஒண்ணு போட்டு விளையாட்டு இல்லையா? போட்டு விளையாட்டா? என்ன உளற? நான் ஏன் உளறேன்? நான் என்ன காதலா பண்றேன்? ஜிம்மி, உனக்கு விஷயம் தெரியுமா? தெரிஞ்சனால தானே சொல்றேன். வந்து மாமா கிட்ட உனக்கு சர்க்கஸ் கம்பெனி வச்சு கொடுக்க சொல்லிட்டேன். யார், உன் மாமா கிட்டயா? ஆமா. சீ, அந்த ஆளு மூஞ்சியை பார்த்தாலே தெரியல, அதனால இந்த சர்க்கஸ் கம்பெனி வச்சு கொடுக்குற மாதிரியா இருக்கு. ஏமாத்துறதுக்குன்னே பிறந்த ஆளாச்சே. பாரு பொன்னி, நீ எனக்கு சர்க்கஸ் கம்பெனி வச்சு தரேன்னு சொல்லு. இந்த 5 ரூபா நோட்டை பத்தி. ஏது இந்த நோட்டு? இது கீழே கிடைச்சதா? ஆமா. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது கீழே போட்டு போனாங்களா? ஆமா. உனக்குன்னே போட்டு போனாங்களா? ஆமா. ஏன் திருப்பி கொடுக்க போறியா? ஆமா. இல்ல. ஏன் கத்துற? ஏன் கத்துற? இந்த மாதிரி இந்த நோட்டு போட்டு எல்லாத்த பத்தி அப்புறம் நான் ஆராய்ச்சி பண்ணிடுவேன். நீ மாத்திரம் எனக்கு சர்க்கஸ் கம்பெனி வச்சு கொடுக்கலன்னா என்ன வச்சு? பாட்டி, பாட்டி, ஜிம்மி சர்க்கஸ் பார்க்க கூப்பிடுது. நாங்க சீக்கிரம். சொல்ல மாட்டேன். சர்க்கஸ் கம்பெனி வச்சு தெரியா? எவ்வளவு டிஃபனாப்பா? வேணும், இதையும் சாப்பிடப்பா. என்னால முடியாதப்பா. முடியாதா? இதையும் சாப்பிடப்பான்னு சொன்னா ஐயோ, வயிறு வெடிச்சுறப்பா. சொல்லு. ஓட்டேன்னா பாரு, இதையும் சாப்பிட்டா தான் விடுவேன். சாப்பிடுறேன். ஆமா, இந்த கட்டாயப்படுத்துற குணம் உன்னை விட்டு இன்னும் போகலையே. வேணும், வேற எதுல இல்லைனாலும் கல்யாணம் சாப்பாடு இந்த 2 விஷயத்துல மட்டும் யாரையும் கட்டாயப்படுத்தாம இருக்கப்படாதப்பா. மலா, கேட்டியாமா அண்ணன் சொல்றத? கேட்டேன். சாப்பாட்டுக்கு எங்க அண்ணா உங்களை கட்டாயப்படுத்துறாரு. அப்போ உன்னை கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறானா? கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கா நேத்தைக்கா 20 வருஷமா எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து இவனுக்கு தெரியும் எனக்கு. அப்ப இவனுக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? கட்டாய சித்தன். எப்படி? கம்பல்சரி ஹோம் ஒர்க், கம்பல்சரி கேம்ஸ் எல்லாத்துலயும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னால நடிப்பாங்க. அண்ணா, அண்ணா, என்னம்மா? இன்னைக்கு என் சிநேகிதி ஒருத்திக்கு வளகாப்பு போடுறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் அண்ணா. என்னம்மா இவ்வளவு காலமா வராத விருந்தாள் இப்ப வந்திருக்கா? அவனை இன்னும் கட்டாயப்படுத்தி உபச்சரிக்கணும். அப்பா கட்டாயம் அதை சொல்லி மாலா நிறுத்துறாத. கட்டாயப்படுத்தாம போயிட்டு வர சொல்லு. மாலா, இவனே சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? போயிட்டு சீக்கிரமா வாம்மா. இதுக்கே இப்படி சலிச்சுக்கிறான். என் தங்கையை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்னடா நினைக்கிறது? ரொம்ப நல்ல பொண்ணு, அவ்வளவுதான். எனக்கு நேரம் ஆயிடுச்சு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி, நான் மட்டுமா? சரி, வேணும், மறுமுறை அவசியம் வரணும். கண்டிப்பா. இந்த நட்பு உறவா மாறணும். இவ்வளவு காலமா நண்பனா இருக்கிற வேணும் மைத்துனா மாறினா என் விருப்பமும் அதுதான். நிறைவேறுமா? நீங்க என்ன கல்யாணம் செய்துக்குவீங்களா?
நம்பலாமா? எதுக்கு எடுத்தாலும் ஊந்தானே. இப்ப இந்த ஊ நிறுத்திட்டு வாய் திறந்து பேச போறீங்களா இல்லையா? என் மேல கோபமா? ஆமா. உண்மையாகவா? என்னடா இது? கை நீட்டாலும் உனக்கு தைரியம் வந்துடுச்சா? என்ன சார் மாமன் என்ன மரியாதை இல்லாம கண்ணா பின்னான்னு பேசுது. எனக்கு ரோஷம் வராது. நான் கட்டிக்க போறதில்ல. ஆமா, கட்டிக்க போறாரு. காவி துணியா? காவி துணியா என்ன சன்னியாசியா போன்னு சொல்லுது. நீ கொடுக்கிற செல்லம் அக்கா. செல்லம் கொடுக்காம என்னப்பா செய்யறது? எங்க அக்கா பொன்னிய பெத்துட்டு பிரசவ அறையிலே கண்ணை மூடிடுச்சு. அக்கா இறந்த உடனே அதே இயக்கத்துல அத்தானும் இறந்துட்டாரு. பிறந்த உடனே அனாதை ஆயிட்ட பொன்னி எடுத்து வளர்க்கறதுக்காக என் வாழ்க்கையே தியாகம் பண்ண வேண்டியிருந்தது. அப்படியே ஆயிடுச்சு. பொன்னி என்ன அம்மானு கூப்பிடுறாள தவிர பார்க்க போனா அவளுக்கு நான் சின்ன மகன். இருந்தாலும் அவளுக்காக இந்த உயிரையே வச்சிருக்க. நீ வெறும் உயிரை வச்சுக்கிட்டு இருக்க. நான் ஆசையோட சேர்த்துல உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு பணமும் சேர்த்து வச்சிருக்கேன். நீ தேதி வைக்க மாட்டேன்றியே. இப்படி எல்லாம் பேச தெரிஞ்சவனுக்கு பொண்ணுகிட்ட பக்குவமா நடந்துக்கும் தெரியணும். இந்த பாரு, கண்ட பசங்க கூட சுத்துறது, ஊர் வம்புக்கு போறது, இதெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னா நாளைக்கே உனக்கு பொண்ணிய கல்யாணம் செய்து வைக்கிறேன். என்ன அக்கா சீர்திருத்தவாதி நடையில மேடையில பேசுற மாதிரி பேசுற? நீ கல்யாணத்தை செஞ்சுவை, நான் திருந்துறேன். முதல்ல நீ திருந்து. வாலிப வயசுல எவன் திருந்துவான்? உன்ன மாதிரி வயசாயிட்டா ஒருவேளை திருந்தறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆள் திருந்துட்டான். வாடா போய் சொல்லலாம்.
சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கார்ட்ட பாத்தீங்களா? சாதாரண எதிரி இல்ல, சட்டப்படி வந்த எதிரி. போலீஸ் ஆபீசர் வேணு. இவனை க்ளோஸ் பண்றதுக்கு தான் பாசி அனுப்பிச்சிருக்கிறேன். வாங்க போ. நம்மள தெரிஞ்சது நம்ம கிட்டே துப்பறியில வேலை செய்யறாங்க. அவனை தீர்த்து கட்டிப்பாங்க. எங்கே வாங்க காக்கா. எங்கடா? இந்த இருந்தாங்க. எடை இருந்தாண்ட ஆள் எங்க? இதே இடத்துல நாங்க அடிச்சு போட்டான். அடிபட்டவன ஆண் அலன் அப்படி சுருண்டு விழுந்துட்டான். சுருண்டு விழுந்திருப்பான். நீங்க பரவாயில்ல ஓடி போயிருப்பான். இல்லங்க, அதுல சந்தேகம் இல்ல. அடி பலமா அடிதான். அவன் விழுந்த அப்புறம் நாங்க பிரட்டி உருட்டி பார்த்தோம். மூச்சு பேச்சே இல்லங்க. அப்புறம் நாங்க கூட ஓடி வந்தோம். சொத்த பசங்களை அடிச்சிருக்கிறாங்க. சாவடிக்க தெரியல. அவன் ஒரு ஒரிஜினல் வீரன் தான். எப்ப தப்பிச்சுட்டானோ நம்ம உஷாரா இருக்கணும். வாங்கடா. அடுத்தது கத்தி வீச்சு. கவனத்தை வராதீர்கள். என்னடா ஏமாத்துறாங்க? கத்தி அடிச்சுட்டு அப்புறம் பொம்மைய மாட்டியா? முதல்ல பொம்மைய வச்சுட்டு அப்புறம் கத்தி அடி. படுத்துட்டு போத்திட்டானா போத்திட்டு போட்டானா? யோ, முதல்ல ஒழுங்கா வித்தைய செய்யா. இது என்னடா இது? இதெல்லாம் எனக்கு தலையில் போடண்டா. டாய் அங்கடி பா. இங்க என்ன சந்தா கட்டியா? கட்டல. இல்ல இல்ல, அந்த பேச்சு வேற. தூங்குறதுக்கு உனக்கு வேற இடம் கிடைக்கல? பாதையில வந்து படுத்துக்கிட்டு இருக்கியே. ஐயோ பாவம், ராத்திரி நல்லா குளிர் போல் இருக்கு. இலதெல்லாம் போட்டுட்டு ஐயா சுகமா தூங்குறாரு. எந்திரியா, பொழுது விடிஞ்சு போச்சு. வெயில் உடம்புல வரைக்கல. என்ன முடங்குற? என்னாச்சு? ஐயோ, 5 ரூபா. என்னையா ரத்தா? யாராவது அடிச்சுட்டாங்களா? அம்மா சொன்னபடி கேட்டா இதெல்லாம் ஏன் நடக்கும்? கொஞ்சம் திரும்ப. பரவாயில்ல, பயப்படும்படியா ஒண்ணும் இல்ல. இது நீ கண்டுபிடிச்ச ஸ்டெத்தஸ்கோப்பா? எந்த கோப்பம்? இங்க ஒரு டாக்டர் வந்தாரு, அவர் இப்படித்தான் செஞ்சார். ஏன் 5 ரூபா? ராத்திரி இங்க என்ன நடந்துச்சு? நான் திருடனே. திருநியா? புரிஞ்சு போச்சு. இப்ப புரிஞ்சு போச்சு. உனக்கு உதவியா ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வந்திருப்பேன். திருநதுக்கு அப்புறம் பங்கு பிரிக்கும் போது உங்களுக்குள்ள தகராறு வந்திருக்கும். மத்த பசங்க எல்லாம் சேர்ந்து உன்னை நல்ல செம்மையா அடிச்சு போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிருப்பாருங்க. அப்படித்தானே? ஏன் அவனுக்கு இந்த திருட்டு தொழில்? நீதான் பாக்குறது வாட்டு சாட்டமா இருக்கியே, பேசாம போலீஸ்ல சேர்ந்துட. ஏன்னா உனக்கு முந்தைய திருடனங்கெல்லாம் தெரியும் இல்ல, அப்படியே லப்னு புடிச்சு கொடுத்துடலாம். நிறைய மெடல் வேற கிடைக்குயா. எப்படி நம்ம யோசனை? அடாடாடா, எவ்வளவு பெரிய யோசனை! இந்த அரிய யோசனை உன் மூளையில எப்படி உதயமாச்சு? வத்திய வத்திய, நீ நம்மளே வாரிய. அப்படி ஒண்ணும் இல்ல. அது இருக்கட்டும், உனக்கு போலீஸ் பிடிக்குமா? அந்த வேலை பிடிக்கும். இந்த ஐயா 5 ரூபா. நீ இனிமே அந்த திருட்டு கூட்டத்துல சேராதே. சேர்ந்த நீ கண்டிப்பா மறுபடியும் அடி வாங்கத்தான் போற. ஆமா. உன் யோசனையும் உன்னையும் நான் மறக்கவே மாட்டேன். முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது.
உன்னை நம்ப வைக்கிறேன். சந்தர்ப்பம் வரட்டும். சரி சரி, போலாம். காலு. ஆமா, இப்ப நான் எப்படி போய் சேர்றது? கவலைப்படாத ஐயா, நான் படகுல கொண்டு போய் விட்டுடுறேன். வா. பொன்னி, பொன்னி, என்னமா இது? ஐயோ, அடி பலமா பட்டுக்க போல இருக்கு. என்னமா நடந்து? அதெல்லாம் இருக்கட்டும் தாத்தா, ஜாக்கிரதையா பாத்துங்க. நீங்கதான் பாதி வைத்தியராச்சே, நாள் புதுசு போல் இருக்கு. ஆமா, இந்த மனுஷன் என்ன ஆராய்ச்சின்னு காடு பூரா தேடுறாரு. இப்படி என்னதான் வச்சுட்டு வந்துடல காட்டுல. பொன்னி, எங்க போயிட்டு வர? பிரயாணம் எடுத்து போடுறேன். ஏன் போற? மாமா, அந்த ஆராய்ச்சிக்காரர்ல அவரை யாரோ ரவுடி பசங்க அடிச்சு போட்டுட்டாங்க. வழியில பாவம் மயக்கமா விழுந்து கிடந்தார். அவரை கூட்டிக்கிட்டு போய் மயக்கமா இருந்தவனை எப்படி கூட்டு பண்ண? தொட்டு கூட்டு பண்ணியா? நடக்க முடியாம இருந்தாரு. தொட்டு கூட்டிக்கிட்டு போக முடியாம எப்படி கூட்டிக்கிட்டு போக முடியும்? உன்னை தொட்டு தாலி கட்டுறதுக்கு நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். அப்படி இருக்கும் போது அவனை தொட்ட என்று அப்படியே நடுங்குது. ஏன் நடுங்குது? நடுங்க கூடாது, அது காரணமே இல்லையே. அப்ப உன்னை கட்டிக்க போறவையா? உன்னை யாரு கட்டிக்கிறது? நீ பகல் எல்லாம் தூங்குற, ராத்திரில எல்லாம் இந்த காட்டுல மிருக மாதிரி அலையிற. அப்புறம் உன்னை கட்டிக்கிட்டா நம்ம ஜிம்மி இல்ல ஜிம்மி 2 பேரையும் வச்சு சர்க்கஸ் நடத்த வேண்டியதா. சர்க்கஸ் முடிய பாரு, காதல் பண்றாரு. ஒரு வகையிலும் ஒத்து வர மாட்டேன்றாரு.